மேனகா காட்டில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? மேனகா சத்தம் வந்த திசையில் ஓடிச் சென்று பார்க்கிறார். அங்கே ஒரு முனிவர் புதைக்குழி சேற்றில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். மேனகா மரக்கிளை ஒன்றை எடுத்துப் போட்டு அவரை வெளியே இழுத்து காப்பாற்றி விடுகிறார். மகளே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள், தருகிறேன். அந்த முனிவரை மேனகா மேலும் கீழும் ஏற இறங்க பார்க்கிறார். சேரும் சகதியுமாக கிழிந்த ஆடைகளுடன் இருக்கும் அந்த முனிவரை பார்க்கும்போது, இவனே ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்கிறான், இவன் எப்படி நமக்கு வரம் தருவான் என்று மேனகா யோசிக்கிறார். இவனே பிச்சைக்காரன் போல் இருக்கிறான், இவன் எப்படி நமக்கு வரம் தருவான் என்று தானே மகளே நீ யோசிக்கிறாய் என்று மேனகா மனதில் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே அந்த மனிதர் பேசுவதைக் கேட்டு மேனகா ஆச்சரியம் அடைந்து விடுகிறார். அந்த நேரத்தில் டங் என்ற ஒரு இசை ஒலிக்கிறது. அந்த மனிதர் கடவுளாக மாறிவிடுகிறார். உன்னை சோதிப்பதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எம்மை காப்பாற்றி நீ நல்லவள் என்று பொருள் செய்து விட்டாய். அதனால் உனக்கு 2 வரம் தருகிறேன், கேள் மகளே என்று அந்த கடவுள் சொன்னதும் மேனகாவிற்கு கையும் ஓடவில்லை, காலம் ஓடவில்லை. என்ன வரம் கேட்பது என்று யோசனையில் மூழ்குகிறார். சிறிது நேரத்திற்குப் பிறகு, கடவுளே, என் கணவர் அம்மாவை அடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு கடவுள் பிரதாஸ்து என்று சொல்லிவிடுகிறார். இன்னொரு வரமும் கேள் என்று கடவுள் சொல்கிறார். என் கணவர் காலில் விழ வேண்டும் என்று கேட்கிறார். பிரதாஸ்து சொல்லி கடவுள் மறைந்து விடுகிறார். மேனகா அளவில்லா சந்தோஷம் அடைகிறார். துள்ளி குதிக்கிறார், குதியாட்டம் போடுகிறார். அப்படியே வீட்டிற்கு வருகிறார். துள்ளி குதித்துக் கொண்டே மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்த மேனகாவிற்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஐயோ அம்மா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்ற அலறல் சத்தம் உள்ளே இருந்து கேட்கிறது. யார் என்று கேட்டால் அது மேனகாவின் அம்மாவுடைய சத்தம். மேனகா பதறி அடித்துக்கொண்டு உள்ளே போய் பார்க்கிறார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை நிலைக்குலையைச் செய்து விடுகிறது. சந்துரு மேனகாவின் அம்மாவை போட்டு அடித்து துவைத்து பின்னி பெடலை எடுத்துக்கொண்டு பொளந்து கட்டிக்கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் பிழிந்து மாடியில் சென்று காய போட்டு விடுவார் போல் தெரிகிறது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்று கத்திக்கொண்டு மேனகா சந்துருவின் காலில் போய் விழுகிறார். அப்பொழுது அவருக்கு கடவுளிடம் அவர் கேட்ட வரம் ஞாபகத்துக்கு வருகிறது. கணவர் அம்மாவை அடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அல்லவா? அது எந்த அம்மா என்று சொல்லவில்லை. எந்த அம்மான்னு சொல்லலை, எந்த அம்மான்னு சொல்லலை. நான் கூட்டி போய் கெடுத்துட்டேன். ஏக்கா, அவன் சாராய கடைக்கு போறான்னு சொன்னாக்கா, அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டி போனேன். சும்மா சொல்லுமா, அவரு கூட்டி போய் கெடுத்தாரு. ஆமா, நீ கன்னி பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்துக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்துக்க. கேட்டானாக்கா அவன்? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை நேரத்துக்கு வந்துட்டியாடா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா, எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. That's the funniest thing I've ever seen in my life. ஐயோ பாவம், ஐயோ பாவம்.